ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். இன்றைக்கி நாங்கள் தளபதி விஜயோட படம் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறோம். ஜார்சூடாவில், ஒடிசாலங்க. ஹிந்தியில் இல்லை, தமிழில் தான். என்ன பிரேம் கிருஷ்ணா சொல்லுங்கள். கிளம்பிட்டோம். 6 மணி ஷோக்கு போக போகிறோம். ஓகே, நம்ம சுபாகிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்புறம் நாங்கள் படத்துக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ எங்களுக்கு தெரிஞ்சது சும்மா சொல்கிறோம். ஓகே, எல்லோரும் படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு படத்துக்கு போய் பார்ப்போம். இன்றைக்கி டிரைவிங் பண்ணிட்டு போக போகிறது எங்கள் வீட்டுக்காரமாக தான் டிரைவிங் பண்ணிட்டு போக போகிறாங்க தேட்டர் வரைக்கும். நாங்கள் உட்காந்துட்டு ஜாலியாக பின்னாடி உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக போகிறோம். ஆமாம் ஆமாம், பிரேம் தான் ட்ரைனிங் கொடுத்தான். நம்ம கேட்டுக்குங்க. நீ தானே சொல்கிற, நீ தானே சொன்னப்ப. சரி போமா. இன்னும் ஓடிட்டீங்க. நாங்கள் உட்காரவே இல்லை. என்னங்கடா அது கிளம்பிச்சு. வீட்டுக்கிற மாதிரி தான் வண்டி ஓட்டுறாங்க. எங்கே போய் நல்லா தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக தேட்டருக்கு வந்தாச்சுங்க. ஜார்சுகுடா ஒடிசாவில் சிவா மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு வந்தாச்சு. இந்த படத்தில் மெயின் கதை என்னென்னா, அதாவது விஜயோட மகனே விஜயை பழிவாங்கிறது தான் கதை. அது எப்படி நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன். விஜய்க்கும் சினேகாவுக்கும் ஒரு பையன் பிறப்பான். பையனோட பேர் ஜீவன். அந்த பையன் எப்படி பழிவாங்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இதோட படத்தில் வில்லன் நம்ம மைக் மோகன் சார் தான் வில்லனாக இருப்பார். அவர் எப்படி வில்லனாகிறாருன்னா, அவர் டெரர் கேங்கில் அவர் லீடரு. அந்த டெரரிசம் இவங்க எதில் ஒர்க் பண்ணுவாங்கன்னா, சாக்கில் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருப்பாங்க. இவரோட சேர்ந்து பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அண்டு இவங்களுக்கெல்லாம் பாஸா ஜெயராம் சார் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இவரை மைக் மோகன் சாரை பிடிக்கிறதுக்காக வேண்டி, அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி போவாங்க. ட்ரெயின் சீனில் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் பாம் பிளாஸ்ட் பண்ணி அவங்க அந்த ட்ரெயினையே பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிளாஸ்டிங் சீனில் மைக் மோகன் சாரோட ஃபேமிலி எல்லாம் இறந்துருவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, மைக் மோகனும் இறந்துட்டாங்கன்னு நினச்சி போயிடுவாங்க. ஆனால் மைக் மோகன் இறக்க மாட்டார். இறக்காமல் இவர் விஜயை தேடி பிடிச்சி, இவர் ஃபேமிலி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அதே மாதிரி அவரும் கஷ்டப்படுறதுக்காண்டி விஜயை தேடி பிடிச்சி விஜய் மகனை கடத்தி கொண்டு போயிடுவார். அதாவது சினேகா ப்ரெக்னெண்ட்டாக செகண்ட் டெலிவரிக்காண்டி அட்மிட் பண்ணியிருக்கும்போது கடத்தி கொண்டு போயிட்டு இவர் எரிக்கிற மாதிரி காட்டிடுவார். இவரும் விஜயும் தேடி பார்த்துட்டு பையன் இறந்துட்டான், யாரோ தூக்கிட்டு போய் எரிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு சினேகாட்ட சொல்லுவாங்க. அதுலேருந்து இவங்க 2 பேரும் பேசாமல் இருப்பாங்க. அந்த டெலிவரியில் செகண்டாக பொன் குழந்தை பிறக்கும். ஏற்கனவே பொன் குழந்தை வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் இந்தியாவில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு 15 வருஷமாக இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு திரும்பவும் இவர் எம்பசிஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி, அதாவது இதில் சாகில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணி வெளியே எம்பசிஸ்க்காக வெளியே போயிட்டு இருப்பார். ரஷ்யாவில் ஸ்டூடெண்ட் ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட் சீனில் இவர் யதார்த்தமாக விஜயோட மகனை பார்ப்பார். விஜயோட மகனை பார்க்கும்போது அப்புறம் திரும்ப அவர் கூப்பிட்டு அவர் இந்தியாவுக்கு கூப்பிட்டு வருவார். அங்கங்கன்னு ஃபைட் பண்ணி பைசல்ட்டு கூட ஃபைட் பண்ணி. ஆனால் இதில் தான் ட்விஸ்டே இருக்குது. ஆனால் விஜயோட மகனை வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மைக் மோகன் தான். மைக் மோகன் வளர்த்து இவருக்கு எதிராக திருப்பணுன்றதுக்காண்டி இவரோட ஃபேமிலியை கொன்னதே விஜய் தான், அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டு அவரை வச்சு பழி வாங்குவார். எப்படி பழி வாங்குவார்னா, கூட்டு வந்துட்டார் இல்லைங்களா. கூட்டு வந்த பிறகும் இவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ஆளாக அந்த டீமில் இருந்த ஒவ்வொரு ஆளாக அழிக்கிறான்னு ஃபஸ்ட்டு அழிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயராம் தான். ஜெயராம் ஏன் அழிக்கிறாருன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பிரபுதேவாவுக்கும் நம்ம மைக் மோகனுக்கும் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேருந்து லிங்க் இருக்கும். அதனால் அவர் தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம இவருக்கு, யாருக்கு, நம்ம மைக் மோகனுக்கு. அது தெரிஞ்சுக்கிட்ட ஜெயராம் உடனே இவர்கிட்ட நம்ம விஜய்க்கு பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு காந்தியை வர சொல்லியிருப்பார். வர சொல்லி மீட் பண்ண சொல்லுவார். அந்த விஷயம் தெரிஞ்சதுனால முதல்ல கொள்வது இவரை தான் கொள்வார். செகண்டாக அடுத்து கொள்வது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இவர் அஜ்மலை கொள்வார். அஜ்மலை ஏன் கொள்வார்னா, இவரோட மொபைல், ஜெயராம் சாரோட மொபைலை எடுக்கிறதுக்கு வேண்டி போவார். அப்படி எடுக்க விடாமல் அவரையும் அஜ்மலையும் கொள்வார். தேட என்ன ஆகும்னா, இது எல்லாமே கொண்டுட்டு திரும்ப இவங்க அப்பா அங்கேருந்து ஃபாரின் இந்தியா வருவார். விஜய் இவரும் சேர்ந்து கொலை பண்ணுற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல போலீஸ் பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுனால அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி பிரசாந்தோட பொண்ணை இவர் லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அந்த டயத்தில் அவரை ப்ளேம் பண்ணி அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் அவரை ரிலீஸ் பண்ண வச்சுருவார். ரிலீஸ் பண்ண பிறகு இவரை கழுத்து அரைச்சிட்டு போயிடுவார், அடுத்துட்டு போயிடுவார். அந்த டயத்தில் இந்த 3 பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது பிரபுதாவை ஏற்கனவே அவங்க டீம் தானே, அதனால் இவர் வாயை அடைச்சி அந்த பொண்ணையே கொன்றுவார். கொண்டுட்டு தெரியாத மாதிரி நடிப்பார். ஆனால் இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் இவரே வாண்டடாக அவர்கிட்ட மைக் மோகன்கிட்ட மாட்டுற மாதிரி மாட்டுவார். மாட்டி அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அவங்கள கைது பண்ணி முடித்து லாஸ்ட்டில் அவங்க விஜயோட மகனை எப்படி கொள்றாரு அப்படின்றதான் கதை. அதில் இடையில நம்ம பிரபுதேவா அவர் எப்படி கொள்றாருன்னா, பிரசாந்த்கிட்ட ஏற்கனவே உண்மையை சொல்லுவார் இல்லைங்களா, அந்த பிரசாந்த் தான் பிரபுதேவா போய் கொள்ளுவார். அடுத்து நம்ம விஜயோட மகனை எப்படி கொள்றாருன்னா, லாஸ்ட்டாக அவர் நம்ம குவார்டர் ஃபைனல் இவர் தோனியோட கனெக்ட் பண்ணியிருப்பார். இந்த கோட்டோட ஃபில்முக்கு நேம் அர்த்தம் என்னன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இவர் அந்த குவார்டர் ஃபைனலில் ஏற்கனவே நம்ம
சென்னைக்கும் மும்பைக்கும் கேம் நடக்கும். அந்த சென்னை சேம்பாக் மைதானத்தில் ஒரு பாம்பு வச்சிருப்பாரு பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. அந்த பாம்பு வந்து பிளாஸ்ட் பண்ணுறது விடாமல் லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா எடுத்திருப்பாரு நம்ம வெங்கட்பிரபு சார். தவறாமல் நீங்கள் வந்து அதுக்கு வேண்டியாவது படத்தை பார்க்கலாம். லாஸ்ட் சீனுக்கு வேண்டி நல்லா ஃபைட்லாம் நல்லா எடுத்திருப்பாரு. அந்த ஃபைட்டில் இறுதியாக ஜெயிக்கிறது வந்து நம்ம விஜயா தான் இருப்பார். விஜயோட மகனை வந்து சுட்டு கொன்றுவார். இதுதான் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸாக இருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டாக அந்த தலை அதெல்லாம் வச்சிருப்பாரு. அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம பத்ரிநாத் சார் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லாஸ்ட்டில் 6 அடிச்சு தோனி வந்து ஜெயிக்க வைப்பார் மும்பைக்கு அகேன்ஸ்டாக. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தான் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு டைட்டில் வெங்கட் பிரபு வச்சிருக்காரு. இவ்வளோதாங்க கதையோட சுருக்கம். இந்த பணம் நம்ம கொடுக்குற 150 ரூபா 200 ரூபா ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்னா ஒரு வாட்டி மட்டும் பார்க்கலாம். இல்லை பணத்தை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஓடிடியில் பார்க்கலாம்னா வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். அவ்வளோ அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு தேவையில்லை. விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா இல்லைங்க. நான் யாரோட ரசிகர் இல்லை, பொது வருத்தமாக சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த சுபாகிரிஸ் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், see you.